ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கனாக எதிர்பார்க்கணும். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். அதை தாண்டி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் உங்ககிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நம்மளுடைய சேனலுக்கு வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப் மைல்ஸ்டோன் வந்து கடந்திருக்கும். கிட்டத்தட்ட 25,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியாக ஒரு பெரிய ஃபேமிலியாக வந்து உருவாயிருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைய வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வாரத்தில் 6 பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த 6 பேரில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்வீக் எவிக்ஷனில் எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் வந்து டாப் 5 வந்து வருவாங்க. அந்த டாப் 5ல 2 பேர் தான் வந்து இருப்பாங்க. அந்த 2 பேர் யார் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போ நம்பர் 1 பொசிஷனில் அர்ச்சனா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,12,789 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51.69% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 51.84% வந்து இருந்துட்டு இருக்காங்க அர்ச்சனா அவர்கள். ஸோ ஓட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யார் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்துக்கள் வந்து ஒன்றாக இருக்கிறதுனால அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் அடிப்பாங்க போல. ஏன்னா நான் சொல்ல கிடையாது, ஓட்டிங் முடிவுகள் வந்து அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஓட்டிங் கவுண்ட்டை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா கண்டிப்பாக அர்ச்சனா கொடுக்கலாம். இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் ஓட்டிங் கவுண்டிங்லாம் வச்சு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் பிக் பாஸ் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். வேறு யாருக்குனாலையும் கொடுக்கலாம். சொல்ல போனாக்கா மாயாவுக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கு தான் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்பண்டமா. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் அர்ச்சனாவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33,899 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.46% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.8% வந்து இருந்துட்டு இருக்காரு மணிச்சந்திரா அவர்கள். சற்றும் எதிர்பாராத ஒரு பர்சன் தான் இவரை பொறுத்தவரையிலும். பெரிய அளவில் வந்து டாக்ஸிக்காவெல்லாம் இவர் இருந்ததே கிடையாது. இன்க்ளூடிங் ரவீனா அவர்கள் உள்ளே இருக்கும்போது கூட எவ்வளோ டீசெண்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக வந்து இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா அவர்கள் எவிக்டாக வெளியே போகும்போது மணிச்சந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஹக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சென்சிபிளான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ரவீனா அவர்கள் சாதாரணமாக எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கூட நம்மளுடைய ப்ரைவசி நமக்கு அப்படிங்கிறத வந்து அதே மாதிரி தன்னுடைய அன்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது அது ஒரு வேறு லெவல். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாவெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு மிகுந்த ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இது இருக்கும். அதனால தான் இதை சொன்னேன். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் தினேஷ் அவர் வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,891 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.68% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.44% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தினேஷ் ப்ரோ அவர்கள். ஸோ தினேஷ் ப்ரோவோடைய ஓட்டிங் கவுண்டிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்தில் வந்த மாதிரி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வந்து இருந்திருப்பார்ல. சொல்லப்போனால் அர்ச்சனாவுக்கே டஃப் கொடுத்துருப்பாருன்னா பார்த்துக்கோங்க, அந்த லெவலுக்கு வந்து இருந்திருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து மார்க்கிங், அந்த பேக் ஸ்டாப்பிங், பின்னாடி பேசுறது, இது மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாலும் கூட விசித்ராவை மட்டுமே வந்து டார்கெட்டிங்காக வந்து வச்சிருந்தாரு. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பாக இவரோட கேம் பிளேவில் வந்து போயிடுச்சு. கடைசியாக வந்து விசித்ராவும் இல்லை, இப்போ தினேஷ் அவர்களும் டைட்டில் அடிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் எப்பயுமே யோசித்து பார்த்துக்கோங்க, நம்மளுடைய இலக்கு என்ன, யாரை வந்து அடிக்கணும், யாருக்கிட்ட வந்து நம்ம எப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத வந்து இது மூலமா கற்றுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைஃபுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் மாயா அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,043 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.64% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.59% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாவுக்கும் அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கும் போட்டி வந்து போட்டுட்டு இருக்காங்க. யார் வந்து டைட்டில் வின் ஆக போகிறாங்க, மாயா தான் வின் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் மட்டும் இல்லை, பல பேர் வந்து அர்ச்சனா தான் வின் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், ஓட்டிங் அனாலிசிஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாயாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் விழுது. சொல்லப்போனால் மணியை விட தினேஷை விட கம்மியாக விழுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய மாயாவை எப்படா டைட்டில் வின்னர் ஆக்குவீங்க அப்படிங்கிற ஒரு
கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் மனசுலையும் வந்து எழும்புது. ஒருவேளை அப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இந்த சீசனோட இழுத்து மூடிட்டு பிக் பாஸ் அவர்களெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து யோசித்து வச்சுட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் விஷ்ணு ப்ரோ வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,440 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.07% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.1% வந்து இருந்துட்டு இருக்காரு விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வீட்டுக்குள்ளே ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கேம் 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 அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக விளையாடுவாங்க. சில பேருக்கு டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது டாஸ்கில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அமைதியாக இருந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கேட்டகரியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மணிச்சந்திரா அவர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது புலி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார். நிறைய டாஸ்க்ல வந்து வெற்றியை பெற்றிருக்காரு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. பட் மற்ற நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டாப்பிங், அந்த தேவையில்லாத பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவங்களோட எமோஷனல்லாம் டேமேஜ் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலை என்னமோ அவங்க லவர் என்னமோ அப்படியே அமைதியாக வந்து இருந்திருப்பாப்ல. பட் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள், கேமிங்கில் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், கொஞ்சம் டாக்ஸிக்கான ஆளாகவும் இருந்தார். அதனால தான் பூர்ணிமா கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிச்சார். அதுக்கடுத்து 6th பொசிஷனில் விஜய் வர்மா, அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,515 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.48% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.45% வந்து இருந்துட்டு இருக்காரு விஜய் வர்மா. ஆக்சுவலாக விஜய் வர்மா வந்து வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மரியாதையை வந்து சம்பாதிச்சார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓட்டிங் அனலைசிஸில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள்லாம் வந்து வாங்கியிருந்தார். பட் இவர் எப்போ வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பித்தாரோ, அவங்க பண்ணுறதெல்லாம் சரி, அவங்க கரெக்டான ஆள் தான், நான் கூட வெளியிலேருந்து பார்க்கும்போது மாயா என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்களாம் யோசித்தேன், ஆனால் உள்ளேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது மாயா வந்து ஒரு சூப்பர் கேர்ள், அவங்க வேற லெவல் ஒரு என்டர்டெய்னர், அப்படி இப்படி லொட்டு லொசுக்குன்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு பயங்கரமாக சொம்படிக்க ஆரம்பித்தார். அவர் எப்போ அப்படி சொல்ல ஆரம்பித்தாரோ, ஆஸ் எ ரிவ்யூவராக நான் சொல்கிறேன் அண்ட் ஓட்டிங் அனலைசிஸாகவும் நான் வந்து சொல்கிறேன், அப்படியே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அட்லீஸ்ட் அந்த டாப் 5 அப்படின்றதுல ஒரு டாப் 3லையாவது வந்து இருந்திருப்பாப்புல விஜய் வர்மா சொல்லப்போனால். ஏன்னா தினேஷ்க்கு அடி, விசித்ரா மேடம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டாங்க, விசித்ராவும் வெளியே போயிட்டாங்க, தினேஷ்க்கும் வந்து வாக்குகள் வந்து கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை தாண்டி யாருக்கு ஓட்டிங் போகுது அப்படின்றது ஒரு முடிவு இருக்குது. மேபி மாயாவுக்கு போகலாம் அஃபிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மணிச்சந்திரா பரவாயில்லையே, பெட்டரான ஒரு பர்சன் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து பிரதீப்போட ரெட் கார்டு மேட்டரில் அவன் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னான், அந்த தாழ்பால் போடாமல் வந்து ஒன்று கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனை வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய பர்சனல் விஷயந்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எப்பயுமே அப்படி தாங்க, நீங்கள் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பேரும் உங்களுக்கு அகைனஸ்டாக திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி இவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவும் பண்ணியிருந்தார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மணிச்சந்திராவெல்லாம் பண்ணது அட்லீஸ்ட் அவங்களுடைய கேல், அதாவது ரவீனாவை காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணாருன்னா கூட வச்சுக்கோங்களேன், அது வேற ஒரு விஷயம். ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாதெல்லாம் பண்ணி பயங்கரமாக இவனை வந்து கேமை விட்டு வெளியே அனுப்பிச்சா தான் எனக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாயா அவர்கள்லாம் போய் கேங்கை சேர்த்துக்கிட்டு ஜோவிகா அப்படிங்கிற ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பொண்ணு ஒன்று உள்ளே இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 நாள்லேயே எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அது நல்லதாக போச்சு ஆக்சுவலி சொல்ல போனாக்கா. என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றதே வந்து தெரியாமல் ஒரு 19 வயசு பொண்ணை வந்து உள்ளே அனுப்பிச்சாக்கா அந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோவிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் பிளான் பண்ணி ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் வந்து ரெட் கார்டை கொடுத்து பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்பிச்சாங்க. அதோட வெஞ்சன்ஸ் தான் இவங்க யாருமே அந்த கேமில் வந்து நீடிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு. நீடிச்சது 2 பேர் தான். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா, அதுக்கப்புறம் பூர்ணிமா பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா அவர்கள் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்க. கப்போ தூக்குறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு சப்போர்ட் மேல் இடத்துலேருந்து. அப்போ ஏன்டா விஷ்ணுவை பற்றியெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஷ்ணு வந்து ரியலாகவே சொல்கிறேன், ஆஸ் எ கேமராக அவர் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மர், அது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து ரெட் கார்டு தூக்குனது வந்து இந்த மேட்டருக்காக கிடையாது. அவர் வந்து கூல்ஸ் ரேஸை வந்து தப்பாக பேசினார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு வந்து தூக்கியிருந்தார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி சொன்னார். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்பிங், ஒரு பொம்பளை பொறுக்கி
உமனைசர் அப்படின்ற மாதிரி ஸ்டாம்பிங் பண்ணி வந்து ரெட் கார்டு வந்து தூக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வீடியோ லென்த்தாக போகும். ஆல்ரெடி இதுவே வேறு லெவலில் வந்து லென்த்தில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் திட்டுவீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். பட் எனிஹவ் இன்றைக்கி 25,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி இருக்கிறதுனால ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுனால திட்டாமல் கமெண்ட் அடிக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் எந்தெந்த பொசிஷன்லேருந்து கீழே போயிருக்காங்க, மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் முழு டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டுருங்க மறக்காமல். அண்ட் இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.